வணக்கம் வலைத்தமிழ் நேயர்களே. இந்த ஃபெட்னா 38 பல்வேறுபட்ட ஆளுமைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். தற்போது நாம் சந்திக்க இருப்பவர் ஐயா திருவண்ணாமலையிலிருந்து இங்கே ஃபெட்னா 38க்கு வந்திருக்கிறார். சுவாமி சாய் ரவிச்சந்திரன். அதாவது பசி இல்லாத உலகம் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு இது. அவர் இந்த ஃபெட்னா 38ல் கலந்துக்கிட்டதை பற்றி அவருடைய கருத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஐயா வணக்கம். இந்த ஃபெட்னாவில் கலந்துக்கிட்டீங்க, அதை அது குறித்து உங்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணுங்கள். எப்படி சந்திக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்கன்னு? உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களின் உத்தம ஒரு கப்பலாக திகழ்கிறது இந்த ஃபெட்னா என்றால் அது மிகையாகாது. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். கடல் கடந்து இந்த மண்ணில் வாழுகின்ற மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்க ஒரு பாலம் ஒன்று வேண்டும். அந்த பாலம் அனைவரும் நடந்து செல்வதற்கு தாங்கக்கூடிய சக்தி வேண்டும். அந்த சக்தியை பெற்றிருக்கிறது தான் இந்த ஃபெட்னா. இந்த உணர்வோடு இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற ஒரு திருநாள் இது. ஒரு தீபாவளி, பொங்கல், இதைவிட ஒரு பெரிய விழாவாக இதை நாங்கள் கருதுகிறோம். ஏன் கேட்டிங்கன்னா, நான் இங்கே வருவதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நம்முடைய ஒரு முற்போக்கான ஒரு அதிர்வு உடம்பில் இருக்கும். அது இந்த மாதிரியான மக்களை ஒரே இடத்துல சந்திக்கணுன்னா குறைந்தபட்சம் 40 மாநிலங்கள் அமெரிக்கா முழுவதும் சுற்றினாலும் இவர்களையெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது நம்ம எப்படி ஒரு வாசனை திரவியத்தை உடம்புல போட்டுக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்ட்டு போட்டுக்கிறோம். அந்த வாசனை சென்ட்டு காசு கொடுத்து வாங்கணுன்னு மட்டும் வராது, பக்கத்தில் ஒருவனுக்கு வரும். அதை வரக்கூடாதுன்னு இவங்க சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த தமிழுக்காக பாடுபட்ட பலர் உலகறிய செய்வதில் இந்த ஃபெட்னாவுக்கு இடையான ஒரு இயக்கம் கிடையாது. அதில் கலை, கலாச்சாரம், மனித சமுதாயம், மேலும் இப்போ நிறைய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தேவாரமோ திருவாசகமோ அதை பயிலுகிறார்கள், நடனமோ அல்லது ஒரு கலை பயிலுகிறார்கள் என்றால் முழுவதுமாக அதில் கவனம் செலுத்தி அவருக்கு ஒரு போட்டி வைத்து தேர்வு வைத்து குடும்பத்தோடு கலந்துக்கிறது என்பது இது இந்தியாவில் பல மாநிலங்களில் நடக்கிறது அரிது. ஏனென்றால் அவங்கெல்லாம் இலகுவாக அந்த கூடிய வித்வான்களும் ஆசிரியர்களும் கிடைச்சி விடுறாங்க. இந்த பர்டிகுலர் இந்த மாநாடு 38ல் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைவரும் இந்த நிழல் கூற்று சலனம் என்கின்ற திரைப்படத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க. திரைப்பட நடிகர்கள் அவர்கள் செய்யக்கூட மகிழ்ச்சியான விஷயங்களை கன்சியூம் பண்ணுறாங்க. அவர்களெல்லாம் விருது கொடுக்குற அளவு ஃபெட்னா வளர்ந்துருக்கு. இதுதான் முதல் முறையாக தமிழ் திரை உலகம் அல்லாத மற்ற திரை உலகத்தை சேர்ந்தவர்களுக்கும் விருது வழங்குகின்ற விழாகவும் இருக்கிறது. நான் தொடர்ந்து ஒரு 5வது முறையாக ஃபெட்னாவுக்கு வருகிறேன். நான் பசித்துயர் இல்லாத உலகம் என்கின்ற ஒன்றை ஐநா சபையில் காதலர் தினம், பெற்றோர் தினம், இப்படி பல தினங்கள் இருப்பது போல் 20% மக்கள் தான் உணவு தேவையுடையவராக இருக்கிறார்கள். 80% மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ கல்யாணம், சிறப்பு நிகழ்ச்சி, ஏன் கோயில் பல நிகழ்ச்சிகளோடு உணவு வீணாக்குறது. அந்த உணவு நீக்கப்படுகின்ற அந்த கழிவுப் பொருட்களினுடைய அளவு பார்த்தா அதிகமாக இருக்கிற நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்றாக இருக்கிறது. அதை ஐநா சபையில் சொல்லி பசி துயர் இல்லாத உலகம், உடல் பிணி எப்படியோ அதுபோல் பசிப்பிணி, அதை போக்குவதற்கு நாமெல்லாம் உணவை வீணாக்கக்கூடாது என்கின்ற கருத்தை நான் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இந்த பயணங்களில் பதிவு பண்ணுவேன். அது ஃபெட்னாவிலிருந்து தான் ஆரம்பிப்பேன். அதற்கான திறவுகோல், இந்த கதவு நன்றாக திறந்திருக்கின்ற இந்த மாநாடு மேலும் வெற்றி அடையவும், இதை பதிவு செய்யக்கூடிய இந்த தொலைக்காட்சி என்னவென்றால், மிக தரமானவர்களை, தகுதியானவர்களை, நல்ல செய்திகளை கடத்தி செல்கிறார்கள். இது மக்களுக்கு சென்றடையும் என்று வாழ்த்தி கொண்டு, அனைவரும் அமெரிக்கா வருவதை ஃபெட்னா திருவிழா நாட்களில் ஒரு கட்டணத்தை கட்டி இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து அனைத்து தமிழ் மக்களையும் ஒன்று சேர பார்க்க இதை வாய்ப்பாக பெற்றுக்கொள்ளும் என்று வாழ்த்துகின்றேன். உணவை வீணாக்காது பகிர்ந்து உண்ணுங்கள், உணவை வீணாக்காது அதை பாதுகாருங்கள், அது எதிர்கால சந்ததியை காப்பாற்றும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடியேன் சுவாமி சாய் ரவிச்சந்திரன், பசித்துயர் இல்லாத உலகம், திருவண்ணாமலை. நன்றி. வணக்கம் ஐயா. நேரம் அவருடைய கருத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க.